வணக்கம். நிகிதா வந்து புதிய தலைமுறை சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அவங்க தரப்பு நியாயங்கள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றியும், இந்த அஜித்குமார் வழக்கு வந்து 30 நாட்களுக்குள் சிபிஐ வந்து விசாரித்து இறுதி அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் தன்னகன். இப்போ நிகிதாவோட இன்டர்வியூ வந்து புதிய தலைமுறை சேனலில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதில் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, இந்த கேஸ்க்கும் எனக்கு வந்து பெரிய லெவலில் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து நார்மலாக புகார் அளித்தேன். எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் என்னோட பொருள் வந்து ஒன்று திருடு போச்சு, நான் புகார் கொடுத்தேன். மற்றபடி அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அடிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், பொருள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவங்க சொல்றது எந்த அளவு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க? புதிய தலைமுறையில் வெளியாகியுள்ள நிகிதாவின் பேட்டியை ஒரு அஜெண்டாவுக்காக வெளிவந்த பேட்டியோ அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் வந்து எழுகிறது. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு. எஃப்ஐஆரில் பதிவாகி இருக்கிற தகவல்களுக்கும், அவங்க முதல்ல பேட்டி கொடுத்த தகவலுக்கும், அதற்கு பிறகு அவங்க பேட்டி கொடுத்த தகவலுக்கும், அவங்க ஃபோன் ஆடியோவில் வந்து அவங்க பேசி வெளியிட்ட தகவலுக்கும், இப்படி நிறைய முரண்பாடுகள் எஃப்ஐஆரில் வந்து இருக்குது. அது குறித்து வந்து கேள்வி எழுப்பப்படலாம். அதே போல் அவர் மீதான பண மோசடி புகார், அந்த புகார் குறித்து எல்லாமே ஒவ்வொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே ஒழிய அதை கிராஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே போய் அவங்கள வந்து எக்ஸாக்டாக இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு வந்து பிடிச்சி கேட்கவே இல்லை. ஏன்னா ஆதாரபூர்வமாக அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது. இல்லை பேட்டியில் அப்படி கேட்க முடியல. பேட்டியில் அவங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விவேகானந்தன், ரோஸ்மேரி அவங்கள்ட்ட தான் இவங்க எல்லாரும் பணம் கொடுத்து ஏமாந்தாங்க. என்கிட்ட யாருமே பணம் கொடுக்கல, என்னை யாருமே பார்த்ததில்லை, பலருக்கும் என்னை தெரியவே தெரியாது, இவங்கெல்லாம் பச்சை பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி இவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ புதிய தலைமுறை வந்து நேர்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பேட்டி வெளியாகி 2 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த பேட்டியில் அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணல. இப்போ அதை நம்ம நேற்று ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தோம். அவங்க எப்படி விவேகானந்தன், ரோஸ்மேரி இந்த தம்பதியருக்கும் இந்த நிகிதாவிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அவங்களுடைய பத்திரம், இவங்க 2 பேரும் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் அவங்க விவேகானந்தனுடைய 10 சென்ட் நிலம் எப்படி நிகிதாவினுடைய அண்ணன் பேரில் பதிவாகுது அப்படின்றத உள்ளிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசியிருந்தோம். இதை வந்து புதிய தலைமுறை ஏன் இந்த பேட்டியை அம்பலப்படுத்தவில்லை? பேட்டியின் பொழுதும் வந்து முறையான கேள்விகள் எழுப்பப்படவில்லை. பேட்டிக்கு பிறகும் அவங்க சொன்ன தகவல்கள் உண்மையா இல்லையா அப்படின்றத ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி அதை அம்பலப்படுத்தும் விதமாக ஏன் செய்யவில்லை அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி எழுது. ஏன்னா இது ஒரு அஜெண்டாவிற்காக அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்கல்ல, மற்றவங்க நீங்களாக இருந்தாலும் இதுதானே செஞ்சுருப்பீங்க. அவங்க வந்து அந்த பேட்டியோட கடைசியில் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களும் இதான் நினச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, அவங்களும் போய் புகார் தானே கொடுத்துருப்பாங்க ஒரு பொருள் காணோம்னா அப்படின்னு. அப்பாவியை போல அவரை சித்தரிக்கும் விதமாகத்தான் அந்த பேட்டி வந்து அமைஞ்சிருக்குது. அதே போல் அந்த பேட்டியில் இன்னொன்று என்னன்னா, இவங்க ரொம்ப மனிதநேயவாதியை போல, எறும்புக்கும் வந்து எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன், ஒரு பண்ணும்போதே வந்து கடவுளை வேண்டிட்டு தான் போவேன். ஆமாம், அதே மாதிரி இலை உடைஞ்சதுன்னா இலையை கூட வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன், பாம்பை கூட வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படி இப்படின்னு அந்த அம்மா வந்து அதனோட இமேஜை வந்து பயங்கரமாக வந்து பில்டு பண்ணுது. ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்களே, நம்ம கௌரவத்துக்கு, நம்முடைய சுயத்திற்காக அடுத்தவரை இழக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவை அன்னைக்கு அவங்களோட FB பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ இதுதான் இவர்களுடைய மனித நேயம் அப்படின்றது. ஒரு சங்கி எப்படியெல்லாம் வந்து நடிப்பானோ அதை 100% ஒரு அக்மார்க் சங்கியான நிகிதா அந்த பேட்டியில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் உங்கள் ஃபேஸ்புக் கணக்கு முழுக்க நீங்கள் போய் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீங்க, ஒரு பேராசிரியராக இருக்கிறீங்க, அங்கே போய் பாடம் நடத்துகிறீங்களா, இல்லை முழுக்க ஃபேஸ்புக்கில் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மட்டும்தான் செய்கிறீங்களா, அண்ணாமலைக்கு ஆதரவான பிரச்சாரம் மட்டும்தான் செய்கிறீங்களா? என்ன முருகன் மாநாட்டிலேருந்து இவ்வளோ போட்டிருக்கிறீங்க, இந்த அரசுகிட்ட தான் சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் இந்த அரசினுடைய முதலமைச்சரை சுடலை அது இதுன்னு கேவலப்படுத்தி அவரை கேலி செய்து அவ்வளவு பதிவுகளை வந்து, அது எதுவுமே அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லை, எல்லாமே சங்கித்தனமான அவதூறுகளை இவ்வளவு வந்து பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்கலாம்.
அதை எழுப்பல. இப்படி எழுப்ப வேண்டிய பல கேள்விகளை எழுப்பாமல் இருக்கிறார்கள். புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸும் புதிய தலைமுறை சேனலும் எந்த அஜெண்டாவுக்காக இருக்கிறாங்க? இல்லை ஒருவேளை இந்த பாஜகவை சார்ந்தவரான நிக்கிதாவை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா அந்த புதிய தலைமுறை சேனலு பாரிவேந்தர் பச்சமுத்து அவருடைய மகன்கள் அவங்களால வந்து நடத்தப்படுற சேனல். அப்போ அந்த அஜெண்டாவிற்காக இப்போ ஏற்கனவே அவங்க வந்து பாஜக அதிமுக அஜெண்டாவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அஜெண்டாவிற்காக நிக்கிதாவை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் சமஸும் புதிய தலைமுறையும் ஈடுபட்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை அவங்க தான் வந்து தெளிவுபடுத்தணும். இதில் என்னென்ன ஃப்ளா இந்த பேட்டியில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசுவோம். அவங்க என்ன திரும்ப கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் இதை தானே பண்ணுவீங்க, உங்கள் பொருள் ஒன்று காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, இது வந்து ஒரு நியாயமான பேச்சு, ஒரு வெளிப்படையான பேச்சு, ஒரு சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய ஒரு சங்கி எப்படி நடிக்கிறாங்கன்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இப்போ நீங்களும் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அதுக்கு இன்ஸ்பெக்டர் தனியாக விசாரிப்பாராம். இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து அஜித்குமாரை, எல்லாம் இந்த எஃப்ஐஆரில் இருக்கிறத சொல்கிறேன், அஜித்குமாரை பெற்று மானாமதுரையினுடைய துணை காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவருடைய உத்தரவின் பேரில் அந்த தனிப்படை அஜித்குமாரை இரவு 9:30 இந்த எஃப்ஐஆரில் இவங்க சொல்கிறது 9:30, இரவு 9:30 மறுநாள் சாயங்காலம் 6:45 வரைக்கும் அடிச்சே வந்து கொல்லுவாங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ நான் வந்து ஒரு சாதாரண நபர் எல்லாரும் மாதிரி தான் புகார் கொடுத்தேன்னா, எல்லார் மாதிரியும் புகார் கொடுத்த நபருக்கு எதற்காக ஒரு தனிப்படை 50 பவுனு 60 பவுனு 100 பவுனு 200 பவுனு இதுக்கே தனிப்படை இல்லாத பொழுது இந்த விவகாரத்தில் எதற்காக தனிப்படை வருது? அப்போ வந்து நீங்கள் மற்றவங்கள மாதிரியா நீங்களும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த சம்பவம் நடந்த பிறகு நிக்கிதா இந்த பேட்டியில் இன்னொரு அபாண்டமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் புகார் கொடுத்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து அஜித்குமாரை காவல்துறை கைது செய்ததா சொல்கிறாங்க. விசாரணைக்கு சட்டவிரோதமான முறையில் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருந்ததா சொல்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட 28ஆம் தேதி மாலை வந்து ஃபோன் பண்ணி அந்த திருட்டு நகை எப்படியெல்லாம் திருடு போணுச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற சம்பவத்தை என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு பேட்டியில் வந்து சொல்கிறாங்க. அஜித்குமார் இறந்தது அவங்களுக்கு 2வது நாள், அந்த மாலையும் வந்து தெரியாதான், ஏன்னா மாலையோடு இறந்துட்டார். அப்பையும் தெரியாதான். அப்பையும் தெரியாமல் மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்களாம். எந்திரிச்சோடனே 2 பெண் காவலர்கள் வந்து உங்களை கோர்ட்டில் இருந்து விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வராங்களாம். அங்கேயும் வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்முடைய நகை வந்து மீட்கப்பட்டு விட்டது, அதனால தான் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் திரும்ப அங்கே நீதிபதி இல்லாததால் நீதிபதிகிட்ட எங்களை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் நீதிபதியிடம் அனுமதி பெற்று போலீஸார் என்கிட்ட அஜித்குமார் இறந்து போனதை சொன்னார். அங்கேயே எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து இந்த அம்மா சொல்லிருக்கிறாங்க. இது நம்பும்படியாக இருக்குதா? அப்போதான் இவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நீதிமன்றத்திற்கு போய் அங்கே போலீஸ் சொன்ன வேண்டி தான் அஜித்குமார் இறந்ததே எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த அம்மையார் சொல்லுவது, அது எவ்வளவு அபாண்டமான அடுத்த பொய் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எல்லா ஊடகங்களிலுமே அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இவர்களை பற்றி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களையும் பேசுகிற மற்ற விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குதே ஒழிய அஜித் குறித்து அவருடைய மரணம் மட்டும் இவங்களுக்கு தெரியாமல் போயிருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டதா இவங்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து இதுக்கு எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. எனக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து இல்லை நான் தான் வந்து தனிப்படை அமைக்க சொன்னங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? என்னோடய ஃபோனை வேணால் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் நான் யாருக்கு கால் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து நீங்கள் வேறு ஃபோன் வந்து கால் பண்ணியிருப்பேன்னு நினச்சா நீங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து இதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு தொடர்பாக 4 நாட்கள் நீதிபதி, மாவட்ட நீதிபதி, மதுரை மாவட்டத்தினுடைய நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் நேரில் பார்த்த சாட்சிகள், அப்புறம் காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் இந்த காவலர்கள், தனிப்படை காவலர்கள், இந்த குற்றத்தில் ஈடுபட்ட தனிப்படை காவலர்கள், இப்படி எல்லார்ட்டையும் விசாரணை நடத்தி இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. நீதிமன்றம் அது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதனுடைய முழுமையான உத்தரவுகள் என்ன அப்படின்றத அதனோட ஆர்டர் வந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது குறித்து நமக்கு கிடைச்சிருக்கிற சில தகவல்களை மட்டும் சொல்லலாம். நீதிபதி கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு மேலே இந்த சாட்சிகள் கொடுத்த
அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து படித்து பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு சாட்சியுமே 20 பக்கத்திற்கு மேலே தங்களுடைய சாட்சியத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறதா மூத்த வழக்கறிஞர் ஹென்றி வந்து சொல்கிறாரு. அப்போ இதை பார்த்த நீதிமன்றம் இந்த விவகாரங்களை எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் விவாதிக்கப்பட்டிருக்குது நீதிமன்றத்தில். அதில் இறுதியாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நகை திருட்டு அஜித் குமார் நகையை திருடி விட்டார் என்ற நிகிதா கொடுத்த புகார் இருக்குது இல்லையா, அதையும் சிபிஐ விசாரிக்கும். அதே போல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதை போல அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு, அவரை எப்படி காவல்துறை கொலை செய்தார்கள் அந்த வழக்கையும் சிபிஐயே விசாரிக்கும்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். அதன்படி அந்த வழக்கை விசாரிக்கிறதோடு சேர்த்து இந்த எஃப்ஐஆரையும் சிபிஐ தான் விசாரிக்க போகிறதா நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. அது மட்டுமின்றி 30 நாட்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து மேட்ரே என்னன்னா, மூத்த வழக்கறிஞர் ஹென்றி அவரோட பேட்டியில் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. 1ஆம் தேதியே முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, இதை நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம், சிபிஐ இதை விசாரிக்கட்டும்னு. அது அரசிதழிலும் பதிவாயிருச்சு, வெளில வந்துருச்சு. வந்து இப்போ இன்னைக்கு தேதி என்ன, 8 ஆயிருச்சு. 7 நாள் ஆகியும் அந்த சிபிஐ தரப்பிலிருந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை அதிகாரி, ஒரு ஐஓ யாரு அப்படின்றத இதுவரைக்கும் கூட அவர்கள் அறிவிக்கவில்லை. தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற வழக்கு. முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு, இப்போ நாங்கள் நடத்தினா வந்து அதில் குற்றச்சாட்டுகள் வரும், ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்பான சிபிஐயே இதை விசாரிக்கட்டும்னு அவருடைய தரப்புல இருந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. யாரை வேணாலும் விசாரிங்க, சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் தற்போது வரை 7 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஐஓ ஒரு விசாரணை அதிகாரியை கூட நியமிக்காமல் சிபிஐ இருக்குதுன்னா இந்த வழக்கு எந்த லட்சணத்தில் முடிய போகிறது அப்படின்றத இந்த ஒரு வாரமே காட்டிருச்சு. ஒன்று, ஏன் இப்படி சொல்கிறோம், ஏற்கனவே ஸ்டெர்லைட் வழக்கு 7 ஆண்டாக இருக்குது. அந்த வழக்கில் என்ன நடந்திருக்குது, ஒன்றும் கிடையாது. அதில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கி, யார் துப்பாக்கி சுட்டால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களையே குற்றவாளியாக்கி, காவலர்களை நல்லவர்கள் போலவும் மக்களை சமூக விரோதிகள் போலவும் சித்தரிக்கிறாங்க. அமைதியாக இருக்கிற போராட்டத்தில் காவல்துறையும் அடாவடியாக வந்து ஈடுபட்டு அங்கே துப்பாக்கி சூடு நடத்தி அவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு அந்த காவல்துறையை யோக்கியராக காட்டுகின்ற வேலையைத்தான் சிபிஐ வந்து பார்த்தாங்க. நீதிபதி அவர்களுடைய அறிக்கையை மூஞ்சல தூக்கி வீசினாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அறிக்கையா? ஒரே ஒரு போலீஸ், கீழ் நிலையில் இருக்கிற போலீஸ் தான் காரணம், அவர் தான் சுட்டுட்டாருன்னு ஒரு போலியான ஒரு பொய்யான அறிக்கையை எழுதிட்டு வந்து நீதிமன்றத்தில் இந்த சிபிஐ அசிங்கப்பட்டது. அதே போல் சாத்தான்குளம் வழக்கு, இப்படி சிபிஐக்கு போன வழக்குக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டதே இல்லை. அது மிக மிக வந்து குறைவு தான். இதுலேயும் இப்போ நீங்கள் கேள்வி, இந்த அம்மா தைரியமாக சொல்லுதில்ல விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா வந்து யாரை விசாரிக்கணும், சிபிஐ தான் விசாரிக்கணும். அந்த அம்மா ஒரு அப்பட்டமான பாஜக சங்கியாக இருக்குது. சிபிஐ என்ன நடந்துக்க போகுது, முறையாக விசாரிக்க போகுதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் வந்து எல்லாரும் இங்கே இருக்கின்ற ஒரு சிறந்த அதிகாரிகளையே நியமித்து இதை வந்து செய்யணும், இதை விசாரிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் யார் அந்த சார், யார் அந்த தம்பி அப்படின்னு மேலும் மேலும் வந்து இதை ஒரு கான்ஸ்பிரசியாக மாற்றுவாங்க அப்படின்னு நினச்சி அரசு இப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் நியாயம் கிடைக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா 30 நாள் முடிஞ்சு திரும்ப வந்து எக்ஸ்டென்ஷன் சிபிஐ கேட்கறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பல்வேறு வழக்குகளில் சிபிஐ அவ்வாறாகத்தான் நடந்திருக்குது. அப்போ ஒரு அந்த பாஜக இருக்கிற தைரியத்தில் தான் நிகிதா இந்த அளவுக்கு நீங்கள் எதை வேணாலும் விசாரிச்சுக்கங்களேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க பேட்டியில் சொன்னது எல்லாமே போய் தானா? இல்லை, அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிறது எப்படின்னா, சதுரங்க வேட்டை படம் வரும்ல, அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனை வந்து ஆசையை தூண்டி அவனை நம்ப வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். அது வந்து முழு பொய்யா இருக்கக்கூடாது, ஒரு பாதி உண்மை ஒரு மீதி பொய் இப்படி கலந்து சொன்னாதான் அதை அவங்க நம்புவாங்க அப்படின்றதான் அந்த தகவல். இப்போ அதை போலத்தான் நிகிதாவும் இந்த பேட்டியில் எல்லாத்துலேயும் அரை உண்மை, கால் உண்மை, இதை மட்டும் சொல்லிட்டு மற்றதை எல்லாத்தையும் இந்த அம்மையார் வந்து மறைச்சிருக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேட்டியின் மூலமாக நிகிதா வந்து சாட்சியினுடைய கிரெடிபிலிட்டி, சக்தீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்தார்ல, அந்த மாட்டு தொழுவத்தில் வைத்து இவர் அடித்த கொல்லப்பட்ட போது வீடியோ எடுத்தவர், அதை நேரில் பார்த்த சாட்சியான அந்த கோவிலினுடைய நிரந்தர காவலாளி சக்தீஸ்வரன்
அவர் தான் என்னை டீ வாங்கி கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு இந்த பேட்டியில் சொல்கிறாங்க. ஏன் அவரை இவங்க வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் வந்து அஜித்துக்கு ஆதரவாக அவர் நேரில் பார்த்ததை போய் சாட்சியாக சொல்கிறாரு. அந்த சாட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்றது தான் போலீஸினுடைய முயற்சி. போலீஸ் என்னவா கதை கட்டி விட்டாங்கன்னா, இந்த சக்தீஸ்வரன் தான் அஜித்குமாரை அடித்து எங்களிடம் ஒப்படைச்சாரு அப்படின்னு ஒரு நெரேஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த கொலை வழக்கில் அவரையும் வந்து சிக்க வைக்கலாம். ஏன்னா சாட்சியாக இருக்கிறவரை பிறல் சாட்சியாக மாற்றணும் அப்படின்னா உன்னையும் இந்த கொலைக்கேஸில் ஒரு குற்றவாளியாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு. இதில் கைதாகி சிறையில் இருக்கின்ற பிரபு அப்படின்ற காவலர், அவருக்கு ரவுடிகள் தெரியும். அந்த ரவுடிகள் மூலமாக அந்த அச்சுறுத்தல் இருந்திருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கு அவங்க புகார் கொடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறாங்க. போலீஸ் என்ன அஜெண்டாவை பண்ணுதோ அதே சக்தீஸ்வரனை இந்த அம்மா டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று. அடுத்ததாக இந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அஜித்குமாருக்கு வந்து மனைவி இருப்பதை போல, அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதை போல அவருடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணும் விதமாக. ஏன்னா பொதுவாகவே இப்படியான குற்ற வழக்குகளில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ராம்குமார் சுவாதி நுங்கம்பாக்கத்தில் நடந்த அந்த படுகொலை, அதுக்கு பிறகு வந்து ராம்குமார் குற்றம் சாட்டப்படுகிறார், மர்மமான முறையில் உயர கடிச்சிட்டாரு அப்படின்னு. அது பொய். அது மனித உரிமைகள் ஆணையத்தில் நிரூபணமானுச்சு. அந்த அவர் கடித்ததாக சொல்லப்படும் உயரில் மின்சாரமே பாயல அப்படின்றது நீதிமன்றத்தில், இது மனித உரிமைகள் ஆணையத்தில் நிரூபணமானது. இப்போ அவரை வந்து அவருக்கு என்ன தெரியுங்களா கதை கட்டி விட்டாங்க? அவர் இந்த கொலை வழக்கில் குற்றவாளியா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வி. அவருக்கு என்ன கதைன்னா, டெய்லி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுனால உன்னை எனக்கு பிடிக்கல, நீ தேவாங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு மூஞ்சிலே அந்த பொண்ணு வந்து காரி துப்பிருச்சு. துப்புன உடனே அவன் போய் அதனால தான் மூஞ்சிலேயே போய் வெட்டினான் அருவாளை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இது தினமலரும் போலீஸும் சவுக்கு சங்கர் போன்ற கைக்கூலி அதிகார வர்க்கத்தின் கைக்கூலிகளும் இதை கதையை கட்டி விட்டாங்க. ஸ்ரீமதி வழக்கில் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு ஒரு 12th படிக்கிற பையனை லவ் பண்ணுச்சு அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு கதையை கட்டி விட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பெண்ணினுடைய ஸ்ரீமதியினுடைய தாயார், அவங்க வந்து அவங்க கேரக்டரு சரியில்லை அப்படின்ற ஒரு கதையை, அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுற வேலையை செஞ்சாங்க. இது வழக்கமாக காவல்துறை செய்கின்ற ஒரு யுத்தி. ஆக மொத்தத்தில் இந்த கதைகள் இருக்குதுல்ல, இது அஜித்தை கேரக்டராக அசாசினேட் பண்ணுறது. அந்த வேலையை தான் வந்து இந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நின்றுட்டு இருந்தேன், அங்கே கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்தாங்க, ரம்யான்னு. என் ஆள் எங்கன்னு கேட்டாங்க, அஜித்குமாரை என் ஆள் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கேட்டாங்க. கேட்டதோட மட்டும் இல்லாமல் நான் போய் கேட்டேன்னா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவான், அவன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான், உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு இவங்க போயிருக்கிறாங்க. போய் கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு வந்தாங்க. வந்து எதுவும் அவன் வந்து சொல்லலை, அவன் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான், ஆனால் சொல்லிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்றாங்க. விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஒரு லேடி வந்தாங்க, ரம்யான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அங்கே பூக்கடையே நம்ம வச்சிருக்காங்க. என் ஆள் எங்கன்ட்டு வந்தாங்க. நான் உடனே அதுதான் அவங்க ஒய்ஃபோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அவங்க வந்து இல்லை அவங்க ஏதோ விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு பக்கத்தில் இருந்தவங்கலாம் சொல்லிக்கிட்டாங்க. நான் போய் விசாரிச்சு கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு. அவர் உள்ளே இருந்தப்போ அவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க. உள்ளே போய் பார்த்து ஒரு வேளை நீ சொன்னால் அவர் இருக்கிற இடத்த வேண்டியவங்கன்னா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க போய் பார்த்து அஜித்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்மா, கொஞ்சம் நேரம் போனால் சொல்லுவான், அவனுக்கு இதே வேலையா போச்சு. ரம்யா அடிப்படையில் யாருன்னா, அவங்க ஒரு தோழர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், சிபிஎம் கட்சி, குறிப்பாக சொல்லணும்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர். இவங்க ஒய்ஃப்னு நினச்சி அஜித்குமாரையும் அந்த அம்மா ரம்யாவையும் எப்படி இந்த அம்மா நிக்கிதா வந்து கோர்த்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணியிருக்குது அப்படின்றத மிக தெளிவாக வந்து அம்பலமாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் நெருங்கிய இரத்த சொந்தம். அஜித்குமாரினுடைய அம்மா மாலதி, அவருடைய சின்னம்மாவினுடைய மகள் தான் இந்த ரம்யா. அதாவது அஜித்குமாருக்கு இவங்க சித்தி. அப்போ அந்த அடிப்படையில் சின்ன வயசுல இருந்தே இவங்க பக்கத்து வீடு, இவங்க அஜித்தை வந்து வளர்த்துருக்குறாங்க. அதனால இவங்க அஜித்தோட வளர்ப்பு தாய் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து சொல்றாங்க. அவங்க சிபிஎம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடத்தின போராட்டத்தில் மேடையில் ஏறி நின்று டேரிங்காக காவல்துறையை வந்து கண்டித்து அஜித்குமாரை வந்து குற்றம் சாட்டி அங்கே இருக்கிற பிளம்பர் கண்ணன்றவரையும் பெரியசாமி அப்படின்றவரையும் வந்து சார்ஜ் பண்ணி எல்லாரையும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நான் போய் அஜித்குமார்கிட்ட வந்து கேட்டேன், நீ எடுத்தையா சாமி, எடுத்திருந்தா வந்து சொல்லு அப்படின்னு. அவன் வந்து இல்லைன்னு சொன்னான். இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து இப்படி அநியாயமாக வந்து கொண்டுட்டாங்க,
ஒரு மோசடியான புகார் மீது சொல்லி ஒரு திருட்டு பட்டம் கட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு ஆதங்கத்தோடு அவர் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த போராட்டத்தில் சிபிஎம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தின போராட்டத்தில் என் பிள்ளை கிட்ட கேக்குறேன், சாமி எடுத்திருந்தா கொடுத்துருவோயா, நமக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு கேக்குறேன். என் பிள்ளை சொன்னாரு, அம்மா எடுத்திருந்தா தானம்மா கொடுக்க முடியும்னு சொன்னாரு. என் பிள்ளை எடுக்கிற மாதிரி ஆளே கிடையாது. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, என் பிள்ளை மேல யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமான்னு. இன்னைக்கு அவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆகுது. என் அக்கா தட்டி பின்னி மாவு வித்து இன்னைக்கு அந்த ஒரு வீட்டுக்கார் இல்லாம ஒரு பையனை வளர்க்க எல்லாரும் எவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்படுவாருன்னு இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து தாய்மாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு வழக்குல அறநிலையத்தை சேர்ந்த பிளம்பர் கண்ணனும் பெரியசாமியும் ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் என் பையன் மேல மோசடி வழக்க போட்டு காவல்துறையில ஒப்படைக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் நான் இருந்து கேக்குறேன், ஐயா என் பையனை அனுப்புங்கன்னு. அம்மா சாதாரண சந்தேக கேஸ்லதான் உங்க பையனை கூட்டு வந்திருக்கோம், நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்புறோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அனுப்பல. நாங்க இருக்கும் போதே பிளம்பர் கண்ணு அங்க வராரு. மேடம் எஸ்பி தெரியும் சொல்லுங்க, செக்ரட்டரியில ஆள் இருக்குன்னு சொல்லுங்க, மீடியாவை நான் வர வைக்கிறேன். நாங்க மீடியால அந்த அம்மா சொன்ன தகவல்ல நகை இருந்ததுன்னு யாராவது பாத்தீங்களா? என் பையன் நகை எடுத்ததை யாராவது பாத்தீங்களா? எதுவுமே இல்லாம ஒரு மோசடி வழக்க என் பையன் மேல போட்டு நைட்டு பூரா வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் அவங்களும் போலீஸ் தானே, மனுஷன் தானே, அவனை விட்டுனாலும் ரத்தம் வரும்ல, நம்மளை விட்டாலும் ரத்தம் வரும்ல. பொதுமக்கள் கிட்ட கேட்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, இது போல இனிமேல் ஒரு அஜித் குமார நாங்க அடிக்கும் போது பார்த்தோம், நாங்க காதால கேட்டோம், நாங்க போனோம்னு சொல்லாதீங்க. ஒருத்தன் போய் கேட்டாதான் அது தனிப்பட்ட பிரச்சனை. 4 பேர் சேர்ந்து போ, 10 பேர் சேர்ந்து போ. இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு உயிரோட இருந்திருப்பேன். நியாயமே கேட்கல, பேட்டி கொடுக்கறாங்க, நாங்க அங்க சத்தம் கேட்டுச்சு இங்க சத்தம் கேட்டுச்சுன்னு. கேட்க வேண்டியதானே, போலீஸ் தானே, நம்மளும் கூட அடிக்கட்டுமே, நம்மளும் கூட உயிரை கொடுப்போமே. ஒருத்தனை தனிமட்ட நிறையில அடிச்சு பொண்ண 6 குடும்பத்துக்கும் எவ்வளவு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. என் பையனை துடி துடிக்க வச்சு செத்துருக்கேன். நீங்க எல்லாரும் மீடியால பார்க்கும் போது என் பையன் இப்படி திரும்புறான் இப்படி திரும்புறான், ஆனா அரை மணி நேரத்துல செத்து போயிடான்னு சொல்றாங்க. எப்படி இந்த உயிர் போகும்? நம்மளும் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு அஜித்துக்காக அனைத்து தாய்மார்களும் அனைத்து தந்தைமார்களும் அனைத்து சகோதரர்களும் அழுகுறீங்க. என் பையனுக்கு உண்டான நீதிய மக்கள் வாங்கி தரணும். அந்த 6 தனிப்படை காவலர்களும் ஆயுசுக்கு வெளியில வரக்கூடாது. ஒரு புருஷன் இல்லாம பிள்ளை வளர்த்த எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அருமை தெரியும். கோவில்ல வேலை பார்க்கிற, ஹெச்ஆர்எஸ்ல வேலை பார்க்கிற கண்ணனும் பெரியசாமியும் இந்த வழக்குல குற்றவாளியா சேர்க்கணும். இதுதான் என்னோட வன்மையான ஒரு வேண்டுகோள். இது போக என் சமூகத்தாரும் என் தோழர்களும் என் வியாபார சங்கமும் பொதுமக்களும் என் மகனுக்காக நீதி கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை முழுவதிலுமே நீங்கள் அவரை வந்து பல்வேறு ஊடகத்தில் அவங்கள வந்து பார்த்துருக்க முடியும். எல்லா ஊடகத்திலையும் முன்னணியில் நின்று அவங்க போராட்ட களத்தில் இருந்து போராடுவது தெரியும். அவங்க எல்லா ஊடகத்துக்கிட்டையும் பைட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருபுறம் சக்தீஸ்வரன் என்கின்ற நேரில் பார்த்த சாட்சியை கலைப்பதற்காக போலீஸ் நடத்துகின்ற நாடகத்தின் ஒரு அங்கமாக நிக்கிதா செயல்படுகிறார். இன்னொரு புறம் போலீஸ் வந்து ஒரு திரைக்கதையை எழுதியிருக்கிறார்கள், அஜித்துக்கும் ரம்யாவுக்கும் தொடர்புன்னு. அந்த திரைக்கதையை புதிய தலைமுறையில் அதனுடைய ஆசிரியர் சமஸ் இயக்கத்தில் ஒரு பேட்டியாக எடுத்திருக்கிறார்கள். இது அப்பட்டமாக அஜித் குமாரினுடைய கேரக்டரையும் அதற்கு சாட்சி சொல்ல இருப்பவர்களையும் அதில் முன்னணியில் போராடுபவர்களை அஜித் குமாரோடு தொடர்பு படுத்தி ஒரு ஒய்ஃபு அப்படின்னு செக்ஷுவல் ரீதியாக இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறது, அந்த அம்மா வந்து மற்றவங்க தன்னை ஃபில்த்தி லாங்குவேஜில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு, இன்னொரு புறம் அஜித் குமாரை கேரக்டர் அசாசினேட் பண்ணிருக்கிறாங்க. இது அப்பட்டமான ஒரு போலீஸ் ஸ்டோரி, போலீஸ் கதை. இப்போ அங்கே சாட்சியங்களை தொடர்ந்து வந்து திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காவலர்கள் போய் மிரட்டிக்கிட்டு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கிற சூழலில் தான் நம்ம இந்த பேட்டியை பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. நிக்கிதா சொல்கிற கதையும் இந்த போலீஸ் இன்னொரு புறம் நடத்தி கொண்டு இருக்கின்ற கதையும், ஒரு பக்கம் சாட்சிகளை மிரட்டுவது, சக்தீஸ்வரனை மிரட்டுவது, இன்னொரு புறம் வந்து அஜித் குமாருக்கும் அவங்களுடைய சித்திக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அபாண்டமாக சின்ன வயசுலேருந்து அவங்க தான் வளர்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க.
பக்கத்து வீடு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணா. அவங்களுக்கே 16-17 வயசு இருக்குமா. இப்படி அவ்வளவு ஒரு மூத்த ஒரு சித்தி முறையில் இருக்கிறவங்கள தொடர்பு படுத்தி இப்படி பேசுவது ஒரு அப்பட்டமான போலீஸ் கதை. அந்த கதையை தான் புதிய தலைமுறையில் அரங்கேற்றி இருக்கிறார்கள். எப்படி சவுக்கு சங்கர் எச்ச வேலையை வந்து பார்ப்பானோ காவல்துறைக்கு ஆதரவாக, அதே போல ஒரு வேலையைத்தான் இந்த அம்மையார் இந்த பேட்டியில் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதில் தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு டீ கொடுத்து சக்தீஸ்வரன் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. ஒரே நேரத்தில் இதில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார், இறந்து போன கொல்லப்பட்ட அஜித்குமார், அவரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. இன்னொரு புறம் இந்த சக்தீஸ்வரன் அவர் தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு நல்லா அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக, ஆமாம் அவரும் அஜித்குமாருக்கு எதிராக தான் இருந்தார், என்ன காரணத்தினாலோ இன்று மாறிவிட்டார், அதனால் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை கொடுத்து அவரை ஒரு பிறல் சாட்சியாக மாற்றுவது. இந்த நோக்கம் மிக தெளிவாக இந்த அம்மையாருக்கு வந்து இருக்குது. இது இந்த பேட்டியிலே அம்பலமாயிருச்சு. அப்புறம் மீண்டும் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பேட்டியில் எழுப்பப்படாத கேள்விகள், அவருடைய பாஜக தொடர்பு, அந்த கேள்வி ஏன் எழுப்பப்படலை? அடுத்த 500 ரூபாய் பிரச்சனை, 500 ரூபாய் கேட்டாங்க, நான் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்தேன், உடனே இவர் ஃபோன் பண்ணி 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு மற்றவங்கள்ட்ட வந்து சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த விஷயம் ஏன் எஃப்ஐஆரில் வரல? அந்த எஃப்ஐஆரில் முழுக்க இவங்க அஜித்குமார் தான் வந்து வலிந்து வற்புறுத்தி என்கிட்ட வந்து கீயை வாங்கிட்டு போனார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகளில் அந்த சாவி அஜித்குமார்கிட்ட மட்டும் இவங்க கொடுக்கல, அர்ச்சனை தட்டில் வச்சு அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் தட்டை திருப்பி கொடுக்குறப்ப அங்கே கீ இல்லாமல் இருந்திருக்குது, அதை இன்னொரு ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ அந்த விஷயம் எஃப்ஐஆரில் ஏன் குறிப்பிடப்படவில்லை? அதை ஏன் வந்து இவர் கேள்வி எழுப்பல? நெறியாளர் ஏன் அவரிடம் வந்து கேள்வி எழுப்பல? அது அடுத்ததா இவங்க எஃப்ஐஆரில் என்ன சொன்னாங்கன்னா, வற்புறுத்தி இப்படி சாவியை வாங்கிட்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்து கொடுத்தாரு. தரிசனம் முடிச்சு வந்து நாங்கள் காரை திறந்து பார்த்தோம், பேகை திறந்து பார்த்தா பேக்கில் நகை இல்லை. எஃப்ஐஆரில் அதை சொல்லிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து திரும்ப கிளம்பி போயிட்டோம், எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்தினப்ப செக் பண்ணோம், அப்போ தான் நகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை ஏன் நீங்கள் எஃப்ஐஆரில் சொல்லலை? முன்னாடி சொன்ன விஷயத்தையே ஏன் நீங்கள் வந்து மறைக்கிறீங்க? நீங்கள் நடந்ததாக சொன்ன விஷயத்தை ஏன் எஃப்ஐஆரில் மறைத்திருக்கிறீர்கள்? இன்னொரு பேட்டியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தம்மா அங்கேயே நாங்கள் வந்து கோயில்லையே சாப்பாடு கொடுத்தாங்க, அதை வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு போய் பைய திறந்து பார்த்தோம், நகை இல்லை அப்படின்ற ஸ்டோரியை இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான அவ்வளோ விஷயம் இருக்குது. அஜித்குமார் தான் வந்து வண்டியை தள்ள வந்தார், வண்டியை எடுத்துகிட்டு வந்தார் வீல் சேரை அந்த சிவகாமி அம்மாள் உட்கார்றதுக்கு அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. அவரை மட்டும்தானே குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பேட்டியில் அவங்களே சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு வந்து குண்டா ஒருத்தர் வந்தார், அவர் வந்து தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணார், நான் உங்கள் கூட வந்தால் வேகமாக சாமி தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இது குறித்தெல்லாம் இந்த முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்கன்றத புதிய தலைமுறையே செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. செய்தியாக வெளியிட்ட ஒரு விஷயத்தையே ஏன் அந்த அம்மையார்கிட்ட கேள்வி எழுப்பலை? அந்த கேள்வியெல்லாம் முன் வச்சு இருந்தால் அவங்க வந்து பதில் சொல்லிருப்பாங்கல்ல. இந்த அம்மா தன்னோட வீட்டிலேருந்து மதுரை ஆலம்பட்டி, திருமங்கலம் ஆலம்பட்டியிலேருந்து 9 மணிக்கு அந்த கோயிலுக்கு கிளம்புனதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் புகார் குற்றம் நடந்தது வந்து எப்போ அப்படின்னு எஃப்ஐஆர் நிக்கிதாவோட புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா 27ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு. எப்படி அதுக்குள்ளே நீங்கள் 9 மணிக்கு வீட்டில் கிளம்புனதா சொல்கிறீங்க, ஆனால் 9 மணிக்கு குற்றமே நடந்து விட்டது அப்படின்னு வந்து எஃப்ஐஆரில் வந்து சொல்கிறீங்க, பேட்டிகள்லையும் சொல்கிறீங்க. இந்த முரண்பாடு இதை வந்து அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. அப்போ இதையெல்லாம் அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பல. இன்னும் இதில் பல விஷயங்கள் இருக்குது, பேசுனா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க வந்து நான் எல்லாரும் மாதிரி காமன் மேன்னு சொல்கிறாங்களே, எந்த காமன் மேனுக்காவது அவங்க புகார் இப்போ இந்த 2வது முறையாக அவங்க அஜித்குமார் இறந்ததே எனக்கு தெரியாது, என்னை 2வது முறையாக வந்து கூப்பிட்டு வந்தாங்க, அஜித்குமார் இறந்ததே தெரியாது, என்னை வீட்டுக்கு வந்து காவலர்கள் வந்து கூப்பிட்டு வந்தாங்க, பெண் காவலர்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ 2வது முறையாக போய் புகார் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க போலீஸ். 2வது முறையாக வந்து அந்த அம்மையார் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. புகார் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் இவங்க வந்து பதட்டமாக இருக்கிறாங்க, அந்த பையன் இறந்துட்டான்னு அப்படின்றத பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து உங்களுக்கும் எனக்கும் பண்ணுவாங்களா? அம்மா ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க, புகார் கொடுக்க வந்த இடத்துல ரொம்ப இதுவாக இருக்கிறீங்க,
இந்தாங்க டிரைவர், ஆக்டிங் டிரைவர் ஒன்று வந்து போட்டு தரேன், நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்களா இருக்காங்க, அதனால இருக்கலாம்ல. யாரு? நிக்கிதாவோட அம்மா. இல்ல அப்படி நிக்கிதாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நிக்கிதா தானே வந்து கோயிலுக்கே காரை ஓட்டு வந்தாங்க, அவங்களே போய் பார்க் பண்ணி இருந்தாலே இந்த பிரச்சனைன்றது இருந்திருக்காது இல்ல. அப்ப இது எல்லாம் தான் நமக்கு இதுல மீண்டும் மீண்டும் பல்வேறு கேள்விகளை நமக்கு வந்து எழுப்புகிறது. இதை எல்லாற்றையும் வந்து முறையா விசாரிக்கணும். இப்போ நிக்கிதா மேல உள்ள மோசடி வழக்குலாம் அவங்க வந்து கை காட்டுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த விவேகானந்தன், ரோஸ்மெரி. அவங்க உண்மையிலே யாரு? புதிய தலைமுறை பேட்டியிலேயே உச்சகட்டமான பொய் அப்படின்றது. நாங்களே விவேகானந்தன் ரோஸ்மெரி தம்பதி கிட்ட 8 லட்சம் ரூபாய் எங்க அண்ணியோட வேலைக்காக கொடுத்து ஏமாந்து விட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த பேட்டியினுடைய கொடூரமான உச்சகட்ட பொய். அந்த பொய்யை தான் நம்ம வந்து நேற்று வந்து அம்பலப்படுத்தி இருந்தோம். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த விவேகானந்தன், ரோஸ்மெரி. இவங்க அந்த பேட்டியில் என்ன நேயர்களை நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். நேற்று பேட்டியில் என்ன குறிப்பிட்டிருந்தோம்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல விவேகானந்தன் ரோஸ்மெரி கிட்ட தான் எல்லாரும் பணம் கொடுத்தாங்கன்னு. அது பொய். எல்லாரும் நிக்கிதா, அவங்க அம்மா, அப்பா, அப்புறம் அவங்க அண்ணன், இவங்கள்ட்ட தான் வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க மேலே தான் புகாரும் வந்து காவல் நிலையத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க யாருக்கிட்டையுமே எனக்கு விவேகானந்தன், ரோஸ்மெரின்னு தெரியும், அவங்க தான் நமக்கு வேலை வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு இவங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலை. இவங்களும் விவேகானந்தன் நேற்று அந்த பேட்டியிலே அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் பணத்தை வாங்கிட்டு விவேகானந்தன் எஸ்கேப் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து நாங்கள் விவேகானந்தன் சென்னையில் இருந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணார், வாங்க எல்லாருடைய ஆர்டரும் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஃபோன் பண்ணிருக்கிறாரு. அவர் சென்னை வந்து பார்த்தாராம். சென்னையிலையும் அந்த விவேகானந்தன் இல்லையா. இப்போ சுருக்கமாக அந்த விவேகானந்தனை பற்றி பார்த்துருவோம். இந்த விவேகானந்தன் அப்படின்ற நபர் வந்து பொள்ளாச்சியை சார்ந்தவர். இவருடைய பெயர் என்னன்னா விவேகானந்தன் என்கின்ற வெங்கடேசன். இவருடைய பெயர் வந்து வெங்கடேசன், விவேகானந்தன்ற பேரில் சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பிருந்தா என்கின்ற ரோஸ்மெரி, பிருந்தான்ற பேரில் சுற்றிட்டு இருந்த ரோஸ்மெரி, அவங்க தான் இவருடைய மனைவி. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. 2 பேரும் காதல் திருமணம் வந்து செஞ்சுக்கிறாங்க. இவர்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்றதான் இவங்களுக்கும் ஆசை. இவங்களுடைய மச்சானான கெவின், அதாவது ரோஸ்மெரியினுடைய தம்பி, இவங்க 3 பேருக்கும் ஆசை. இவர் வெளிநாட்டில் இருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் இறக்குமதி செஞ்சு வியாபாரம் செய்கிற தொழிலில் ஈடுபடுறாரு. கோவை, ஈரோடு அந்த பகுதிகளெலாம் ஈடுபடுறாரு. ஒன்றும் பெரிய அளவில் எதிர்பார்த்த வருமானம் வந்து கிட்டவில்லை. அதற்கு பிறகுதான் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க. பெங்களூரு இந்த மாதிரி முக்கிய நகரங்கள், முக்கியமான இடங்களுக்கு போகிறது. போய் 3 மாதம் 4 மாதம் அங்கே வந்து பெரிய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குறது. தங்கிட்டு அங்கே இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களிடம் வந்து அறிமுகமாவது, தாங்கள் வந்து ஒரு பெரிய பிரபலங்களை போலவும் பெரிய அரசியல்வாதியை போலவும் காட்டிக்கிட்டு அங்கே வந்து ஒவ்வொருத்தருட்டையும் உங்களுக்கு வாங்க, நான் வெளிநாட்டில் இருந்து கம்மியான விலையில் தங்க கட்டிகள் வந்து தர்றேன் அப்படின்னு மதுரையிலேயே இவர் வந்து மோசடி பண்ணிருக்கிறாரு. வேலை வாய்ப்பு மோசடி, வெளிநாட்டிற்கு வேலைக்கு வந்து நான் ஆள் அனுப்பி பிரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இப்படி பல்வேறு மோசடிகளை பெங்களூரில், கோயம்புத்தூரில், இப்படி மதுரையில் பல்வேறு இடங்களில் நடத்திய ஒரு மோசடி தம்பதியினர் தான் இவங்க. வெங்கடேசன், ரோஸ்மெரி, கெவின், இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணுறாங்க. இப்போ இவங்க தான் இந்த பக்கத்து வீட்டில் வந்து தங்குறாங்க, நிக்கிதாவினுடைய பக்கத்து வீட்டில். இப்போ அவர்களிடம்தான் நிக்கிதா வந்து டீலிங் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் தொழில் பார்ட்னர் அப்படின்றத அன்றைக்கு வந்த பத்திரிகை செய்தி எல்லாமே சொல்லியிருக்குது. ஆனால் அந்த டைமில் இவங்க அண்ணன் கவியரசு அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பார்ட்னர் அப்படின்ற அடிப்படையில் விவேகானந்தனை கைது செஞ்ச அடிப்படையில் இவரையும் வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பணம் கொடுத்தவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் பணம் கொடுத்தோம், நாங்கள் பணம் கொடுத்ததை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் கொடுத்துட்டு இப்போ எங்களை பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் அந்த நிலம் வந்து அதே தேதியில் தான் வந்து கிரைம் செய்யப்படுகிறது. மார்ச் 18ஆம் தேதி இவர்களும் தலைமறைவு, இந்த அம்மையாரும் தலைமறைவு. இந்த சூழல்ல தான் இவங்க அங்கே பட்டாவா நிலத்தை 10 சென்ட்டை பதிவு செஞ்சுக்கிறாங்க அந்த விவேகானந்தன் இருந்து இந்த அம்மையார். அப்புறம் அந்த விவேகானந்தன் வந்து காவல்துறை தேட ஆரம்பிச்சாங்க. அவரை கோவால வச்சு கைது பண்றாங்க. அங்க போலீஸ் இருந்து விவேகானந்தன் தப்பிச்சிடுறாரு. அவங்களுடைய மனைவி மட்டும் சிக்கிக்கிறாங்க. அவங்கள விசாரிச்சு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவர்களிடம் இருந்து 1.25 கோடி ரூபாய் பணத்தையும்
ஒரு கிலோவிற்கும் மேலான தங்க கட்டிகளையும் பறிமுதல் செஞ்சாங்க. 6 கார் வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய மோசடியா இவங்க ஒரு 6 மாசம் 3 மாசம் இருக்கிறது, அப்புறம் கொள்ளையடிச்சிட்டு கிளம்பிடுறது, அதான் இவங்களுடைய தொழிலா இருந்திருக்குது. கோர்ட்ல நீதி விசாரணையின் பொழுது இவங்க சொல்லிருக்கிறாங்க, நிக்கிதா கிட்ட வாங்கினதெல்லாம் நாங்கள் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நிக்கிதா விவேகானந்தன்ட்ட தான் இருக்குது, எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பட்டநாமம் போட்டுட்டு அதே விவேகானந்தன்ட்டு இருந்து ஒரு நிலத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி அந்த நிலத்தை இன்னொருக்கு விற்கிறதுக்கு 75 லட்ச ரூபாய் பேசி அவர்கிட்ட 25 லட்சம் அட்வான்ஸாக வாங்கிட்டு அவருக்கு தெரியாமல் அந்த நிலத்தின் மீது பேங்க்கில் லோனு 48,56,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி இப்படி ஒரு மோசடியை இந்த அம்மா அரங்கேற்றி இருக்கிறாங்க. இது பற்றி தற்போது வரை அம்பலப்படுத்தாமல் புதிய தலைமுறை மௌனமாக இருக்கிறது. அதனால தான் முதல்லையே அத்தனை கேள்விகளை வந்து கேட்டோம். இப்போ நேற்று நம்முடைய பேட்டியை பார்த்துட்டு இன்னைக்கு சென்னையிலிருந்து PR செந்தில்குமார் அப்படின்றவர் எக்மோர்ல இருந்து கால் பண்ணாரு. அவருடைய குடும்பத்தில் வைபவ் சரண் கவி இருக்காருல, கவியரசு என்கின்ற வைபவ் சரண் கவி, நிக்கிதாவினுடைய அண்ணன், அவரும் இந்த செந்தில்குமாரும் நெருங்கிய நண்பர்களாம். 1996 கோயம்புத்தூர்ல 2 பேரும் ஒன்னா MBA வந்து படிச்சிருக்கிறாங்க. ஒரே தட்டில் சாப்பிடும் அளவிற்கு நாங்கள் வந்து நெருக்கமான நண்பர்கள். அப்போ சென்னைக்கு ஒரு நாள் வந்தாரு. இவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்றத சொல்றேன். சென்னைக்கு ஒரு நாள் வந்தாரு. என்னோட தங்கச்சி கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணியிடை மாற்றம் வந்து வாங்கணும், எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் இருக்கிறாரு, அவர் மூலமா தலைமைச் செயலகத்துல தகவல் சொல்லி இருக்குது அப்படின்னு வந்திருக்கிறாரு, அதனால நீ கூட வா அப்படின்னு அவரை கூட்டு போயிருக்கிறாரு. போய் அந்த அதிகாரியை, சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்த்திருக்கிறார்கள். அவர் வந்து ப்ரொசீஜரலா சொல்லிருக்கிறாரு, இந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஆப்ஷன் இருந்தா நாங்க பண்ணித்தரோம், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதற்கு பிறகு வந்தவர் ஊருக்கு போயிட்டு 1 மாதம் கழித்து இவருக்கு மீண்டும் தொடர்புக்கு வராரு. செந்தில்குமாருக்கு இந்த கவியரசு தொடர்புக்கு வந்து என் தங்கச்சிக்கு நாங்கள் இடமாறுதல் வாங்கிட்டோம், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்குறப்ப இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம முன்னாடி தானே ஒரு காரியம் முடியாமல் போச்சு, இவர் எப்படி சாதிச்சாரு அப்படின்றப்ப அவர் வந்து எனக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தால் MK ஸ்டாலின், அவருடைய PAவை தெரியும் அப்படின்ற இந்த கதையை ஓப்பன் பண்ணி அவர் மூலமாக தான் என் தங்கச்சிக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்ல, இந்த கவியரசு அவர்கிட்ட அவர் மனைவி கிட்ட தொடர்ந்து பேசி, இந்த குடும்பமே எல்லாரும் நிக்கிதா உட்பட எல்லாருமே பேசி அவர்கிட்ட இருந்து அவருடைய மனைவிக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் வேலை, அந்த வேலைக்காக ஒரு 25 லட்சமும், அவருடைய மைத்துனருக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக அவர்கிட்ட இருந்து ஒரு 25 லட்சமும் 50 லட்சத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 1 கோடி அளவிற்கு தான் இந்த அம்மா மோசடி செஞ்சிருக்குதுன்னு. இவர் இந்த 50 லட்சம் இருக்குல்ல, இவர் தற்போது வரை புகார் கொடுக்காமல் சமீபத்தில் தான் இந்த அஜித்குமார் பிரச்சனை வெளிவந்த பிறகுதான் போய் புகாரே கொடுத்துருக்கிறாரு. ஏங்க புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா, அதுக்கு பிறகு இவர் போய் பார்த்தாராம். பார்க்கும் பொழுது நீ புகார் கொடுக்காத, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன்னு குடும்பமே காலில் விழுந்து நிக்கிதா, அவங்க அம்மா எல்லாரும் வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவர் இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் பணம் அப்படின்னு இப்போ வரைக்கும் பணம் கிடைக்காமல் விரக்தியின் எல்லைக்கே போய் இன்னைக்கு புகாராக கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ஒரு ஆடியோ பேட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஆடியோ பேட்டியை இதோட வந்து சேர்த்து வைங்க, மக்கள் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ சார், வணக்கம் சார். சார் செந்தில்குமார் சாருங்களா? ஆமாங்க சார், சொல்லுங்க சார். சார், நீங்களும் வந்து நிக்கிதா அவங்கள்ட்ட வந்து அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்குது. இது உண்மையா? உங்களுடைய பின்னணி என்ன? நீங்க யாரு? உங்களை அறிமுகப்படுத்திங்களா? நீங்க என்ன செய்றீங்க என்னன்னு? உண்மைதான். என் பேரு PR செந்தில்குமார். நான் சென்னையில வசிக்கிறேன். எனக்கு இந்த நிகிதா என்று சொல்லக்கூடிய சகோதரர் அண்ணன் கவியரசும் நானும் 94, 96 காலகட்டத்துல கோயம்புத்தூர்ல MBA ஒன்னா படிக்கிறோம். அதுல இருந்து தான் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பரா நாங்க எல்லாம் பழகுறோம். ஃபேமிலியில எல்லாரையுமே எனக்கு தெரியும். நானும் பல தடவை வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்களும் வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு நல்ல நட்போட தான் பழகணும். அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணாரு. டெய்லி பேஸ்ல பேசுற அளவுக்கு ஒரு நட்பான ஒரு நண்பராக தான் அவர் இருந்தாரு. ஓகே. இது மாதிரி இருக்கும்போது அவ தங்கச்சி வந்துட்டு புதுக்கோட்டை காலேஜ்ல பேராசிரியரா இருக்கிறத எனக்கு சொன்னோம்னா, எங்க ஊரு புதுக்கோட்டை பக்கத்துல சொந்த ஊரு வில்லேஜ் அப்படியான்னு சொல்லிட்டு, அப்ப அந்த டைம்ல என்னன்னா தங்கச்சிக்கு டிரான்ஸ்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு 2011 ஜனவரி மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்ப வந்துட்டு என்னைய இது மாதிரி ஒரு சவுத்துல இருந்து ஒரு எம்பி உயர்கல்வித்துறை செயலாளர் அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் இருக்கேன், அதனால என் கூட வான்னு சொல்லி என்னைய வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கு நாங்க 2 பேரும் தான் போறோம். அந்த சம்பந்தப்பட்ட ஏரியா பாக்குறோம். அவரை பார்த்து ரெக்வஸ்ட கொடுக்குறாரு. அப்ப அவர் வந்து அம்மா இது மாதிரி பேசியிருக்காங்க, பட் நாங்க இப்ப பண்ண முடியாது, கவர்மெண்ட் பாலிசி, நாங்க யாருக்கும் இப்ப டிரான்ஸ்ஃபர் போடுறது இல்ல. 3 மாசம் கழிச்சு ஒரு கவுன்சிலிங் மாதிரி வரும், அந்த இதுல உங்களுக்கு வேக்கண்ட் ஏதாவது நீங்க கேட்கறது இருந்தா நீங்க எடுத்துக்குங்க, அதுல கிடைக்கலன்னா நான் வேணா ஹெல்ப் பண்றேன், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு திட்டவட்டமா இத சொல்லிட்டாரு. நாங்களும் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டா 1 வாரம் இருக்கும், பொங்கலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், போன் பண்ணி மாப்பிள்ள இது மாதிரி என் தங்கச்சிக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். எந்த ஆண்டு? 2011. 2011. ஓகே. ஆமா, அதுக்கு முன்னாடி இவரை பாக்குறோம், அந்த பொங்கலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியா எனக்கு நான் கொல்லப்பட்ட பொங்கலுக்கு முன்னாடி. அப்போ டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். கவியரசு உங்களுக்கு போன் பண்றாரு. ஆமா, இது எப்படி இப்பதானே பார்த்தோம், கன்சர்ன் அதிகாரியா பார்த்தோம், அவர் முடியாது அப்படின்னு அவளை தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி வாங்கின அப்படின்னா இப்பதான் சொல்றான், இல்ல எனக்கு துணை முதலமைச்சர் அலுவலகத்துல எனக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்து அதன் மூலியமா வாங்கிட்டேன் அப்படின்றான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஓகே நல்லதுன்னு விட்டாச்சுங்க. மறுபடியும் ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் போன் பண்றான். போன் பண்ணி இது மாதிரி வந்துட்டு அந்த தொடர்பு மூலியமா எனக்கு வந்து நிறைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து உனக்கு மச்சுனனுக்குலாம் நான் வேலை வாங்கி தரேன், படிச்சுட்டு அவன் அப்ப பிஇ மெக்கானிக்கல் எம்பிஏ எல்லாம் முடிச்சு அவர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லை. நான் அப்படியே பரவாயில்ல யோசிச்சு சொல்றேன்னு விட்டுட்டேன். திரும்ப எனக்கு பல தடவை போன் பண்ணி என் மனைவிக்கு போன் பண்ணி இது மாதிரி இருக்கு, நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க, என் மனைவிக்குமே சப்ரீசா போஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவர்மெண்ட்ல எக்ஸாம் வச்சுதான் எடுக்க முடியும், இது எப்படி பண்ண முடியும், இல்ல நான்லாம் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி என்னைய ஒரு மாதிரி வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி பணம் ஒரு 50 லட்சம் அதுக்கு ஆகும் உனக்கு கொடு, வேற யாரும் உனக்கு தெரிஞ்சவங்க ஊர் சைடு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் சொல்லி நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி நாங்க முதல் கட்டமா இந்த பேங்க்ல தான் சார் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஜனவரி மாசம் கடைசியா அமௌண்ட் போட்டேன். எல்லாமே அந்த விவரம் எல்லாம் நான் இருக்கு கம்ப்ளைண்ட்லயே நான் பணம் போட்டு அப்புறம் மறுபடியும் கேஷா தான் வேணும், அக்கௌண்ட்ல ரொம்ப போடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கௌண்ட்லயும் பணம் வாங்குறாங்க கடைசி நேரத்துல. அக்கௌண்ட்ல எவ்வளவு போட்டீங்க, கையில எவ்வளவு கொடுத்தீங்க, யார் யார் வேலைக்காக நீங்க பணம் கட்டுனீங்க? எனக்கு என் ஒய்ஃபுக்கும் என் மைத்துனருக்கும். உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னாரு? என் மனைவிக்கு சப்ரிஜிஸ்டாரு, என் மைத்துனருக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை. உங்களுக்கு? எனக்கு இல்ல, எனக்கு நான் கேட்கல, எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டேன். அவங்க 2 தான் சொல்லி இது மாதிரி கேட்டு வேற கொண்டு மதுரையில இருந்து என் மனைவி ஒரு மதுரை, அங்கிருந்து அப்படியே வீட்டுல போய் நேரடியா மீதி பணத்தை 16 லட்சம் 2 தவணையா அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துல எல்லாருமே இருந்தாங்க, அப்பதான் கொடுத்துட்டு வந்தோம். அதோட மிஷின் வச்சுதான் எண்ணாங்க அவங்க, அந்த மிஷின் வச்சு எண்ணி தான் எல்லாம் வாங்கினாங்க. எல்லாருமே அவங்க குடும்பம் எல்லாருமே மிஷின் வச்சிருந்தாங்களா வீட்டுல? 2 மிஷின் வச்சு எண்ணி தான் வாங்கினாங்க. எத்தனை மிஷின்? 2 மிஷின் இருந்துச்சு, பணம் என்ற மிஷின். எண்ணி டெனாமிஷன் போட்டு தான் எல்லாம் வாங்கி இது பண்ணிக்கிட்டாங்க. 2 தவணையும் போறப்ப இருக்கான். அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்தது தெரிய வந்து கேட்டப்போ அவங்கள்ட்டையும் அது மாதிரிதான் அந்த மிஷின்ல தான் கவுண்ட் பண்ணி தான் வாங்கிருக்காங்க ஊர்ல. நிக்கிதா வந்து புதிய தலைமுறை பேட்டியில என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய அண்ணி அவங்க குடும்பத்தினருக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி சுகதேவிக்காக அவங்க 8 லட்சம் பணம் கொடுத்ததாகவும், அவங்க பணம் கொடுத்தத பார்த்து நீங்க எல்லாரும் வந்து பணம் கொடுத்துட்டதாகவும், யாருமே வந்து அவங்கள்ட்ட நிக்கிதா அந்த ஃபேமிலி கிட்ட வந்து பணம் கொடுக்கல அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவா சொல்லிருக்காங்களே, அது உண்மையா பொய்யா கேக்குறீங்க? அந்த இதை நானும் கூட பார்த்தேன், அது முழுக்க முற்றிலும் அவ்வளவு பொய்யான ஒரு இது. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு நபர் இருக்காருங்கிறதே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தேடும் போதுதான் தெரிய வருது. இது மாதிரி ஒரு நபர்கிட்ட எங்களுக்கு சொன்னது வந்து துணை முதலமைச்சர் அலுவலகத்துல ஒருத்தர் நெருங்கிய நண்பர் அவர் மூலியமா கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டோம் நாங்க. நீங்க அவங்க வீட்டுல கொடுத்தீங்களா? உங்களுக்கு எவிடன்ஸ் அனுப்புறேன், நான் அக்கௌண்ட்லயே போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி சிவகாமி அம்மையார் அவங்க பேர்லயே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை சொல்ல முடியும்? இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேங்க, பத்திரகாளியம்மன் மடப்புறம் மூலியமா இந்த இது வெளியில வருது, கடவுளும் இருக்குங்கிறதே உண்மை. கண்டிப்பா இப்பவாவது அவங்க திருந்தணும். தேவையில்லாம போய் ஒரு வழக்க வந்து பதிவு செஞ்சு அந்த பையன் அப்பாவி அஜித்குமார் பையனை இறக்கடிச்சு ரொம்ப மோசமான ஒரு இதுல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இனிமையா திருந்தி இந்த தவறுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சட்ட ரீதியா அணுகி அதுல இருந்து வெளில வந்து அவங்க இந்த பணத்தை எல்லாம் திரும்பி எல்லாரும் கொடுக்கறதுக்கு நல்ல மனசோட அவங்க வரணும். இன்னமும் திரும்ப பொய்ய சொல்லி வேலையே கிடையாது. அவ்வளவு 50 லட்சம் ரூபாய் வந்து நீங்க கொடுத்து ஏமாந்துருக்கிறதா சொன்னீங்க.
ம். இந்த 50 லட்சம் வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து எப்ப உங்களுக்கு தெரிஞ்சது? கிடைக்காது அப்படி ஒரு இவங்க வந்து நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? சார் நான் மார்ச் எண்டு மார்ச் எண்டுல தான் எனக்கு நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சில நண்பர்கள் எல்லாம் பேசினப்ப இவர் அவங்களும் அப்பதான் கொடுத்தது தெரிய வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தனசேரன் ஒருத்தர், அவரும் வந்து என் மூலியமா தான் அவருக்கு பழக்கம். எனக்கே தெரியாம கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது. சோ அப்புறம் நான் நேரா வீட்டுக்கு போனா வீடு வந்து பூட்டி இருந்துச்சு. என்ன பூட்டி இருக்குன்னு விசாரிச்சா, சார் 2 நாளா இங்க பல கூட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு. உள்ளூர்காரங்கெல்லாம் உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் ஏதோ வேலைக்குன்னு பணம் கொடுத்து அவங்க வந்து ஏமாத்திட்டு வீடை பூட்டிட்டு ஓடிட்டாங்க. அந்த ஆளுங்க டெய்லி 2 நாளா வந்து தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறமும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வந்துட்டு போனே எடுக்கல, யாருமே எடுக்கல. சரின்ட்டு நாங்க கோயம்புத்தூர்ல அவ தங்கச்சி வந்துட்டு ஒர்க் பண்ற காலேஜுக்கு போனோம், கோயம்புத்தூர் ஹாஸ்டல். அங்கே போய் ஹாஸ்டலுக்கு ஃபர்ஸ்ட் போலான்னு பார்த்தா அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் போவேனான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 10 மணி போல நான் எங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பிரின்சிபலை பார்த்து கேட்கும்போது தான் அப்பதான் இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி மேடம் இப்படி இங்க வந்திருக்காங்களே கோயம்புத்தூர்ல இருந்து புதுக்கோட்டையில இருந்து இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அந்த அம்மா வந்து அங்க பிரின்சிபலை அடிச்சு போட்டு ஒரே அடிபடி தகராளாகி அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் இங்க வந்திருக்காங்கிற உண்மை அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும். அப்ப இவ திட்டமிட்டு எங்கள்கிட்ட இதை சாதகமா பயன்படுத்தி அது தப்பான ஒரு பழக்கம் இருக்கு துணைமுறை ஆபீஸ்லயும் சொல்லி அவங்களையும் மிஸ்யூஸ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த மாதிரி பணத்தை வாங்கி ஏமாத்தினத அப்பதான் நாங்க முழு உண்மை இவனை பத்தி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் முழு வீட்டுல தேட ஆரம்பிச்சோம். கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர்ல உள்ள நண்பர் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தாரு, பல இடங்கள்ல மதுரையில கொடுத்தாங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கல்ல, அது எந்த தேதியில வந்து கொடுத்தீங்க பணம்? ஜனவரி கடைசியா தான் கொடுத்தேன். பேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். அப்புறம் சப்சிக்வெண்டா அப்படியே பேங்க்ல போட்டோம். அப்புறம் பணமா வேணும்னா அப்புறம் தான் அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் மிடில் தான் போய் நான் பணமா கொடுக்குறோம். மார்ச்லயும் நான் அக்கௌண்ட்ல கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குதுங்க. அப்புறம் மார்ச் எத்தனாம் தேதி போட்டீங்க? மார்ச் கடைசியா போட்டது 16ஆம் தேதி. 16 மார்ச் 16 18 மார்ச் 18 அன்னைக்கு அந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட 10 சென்ட் நிலத்தை வந்து இவங்க வாங்கி இருக்கிறாங்களே. ஆமா, அதுக்கப்புறம் தான் இப்பதான் சார் எனக்கு தெரிய வருது அதெல்லாம். இப்ப அந்த கோயம்புத்தூர் நண்பர் வந்துட்டு நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சரி ஃபர்ஸ்ட் வரச்சு என்னன்னு கேட்போம் அப்படின்னு தேடுறாங்க. 2 மாசமா 1 மாசம் பிடிக்கவே முடியல. அங்கே ஒரு குடும்பத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. போலீஸ் கரெக்டா ட்ரேஸ் பண்ணி போவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு விடுவாங்க. அப்புறம் பெங்களூர் இங்க இருந்து போய் தேடும். அங்க ஒரு லாட்ல ஒரு மொபைல் போனை வச்சுட்டு டவர் அங்கே காட்டுற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கோயம்புத்தூர் வந்துருவாங்க. சோ இது மாதிரி பண்ணி கடைசியில போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி உடனே ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோயம்புத்தூர் ஜெயில அடைச்சிட்டாங்க சார். திரும்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவையும் அவனையும், அவங்க அப்பாவை மதுரை ஜெயில் நினைக்கிறேன், திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க திரும்ப அவங்க வீட்டுல போய் கேக்குறோம். அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க, இது மாதிரி நான் வந்துட்டு பணத்தை கொடுத்துட்றேன், நான் இது மாதிரி இருக்கு சொத்தா வச்சிருக்கேன் வித்துட்டு கொடுத்துட்றேன், எனக்காக நீங்க திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருமே குடும்பத்தோட கேட்டதுனால நான் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டு அப்பவும் அவங்களுக்கு மரியாதை. நிகிதா உட்படையா? நிகிதா உட்படதான் எல்லாருக்குமே தெரியுமே. தெரியாத மாதிரி அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பேட்டியில சொல்றாங்களே. சாமி எழுக்கிறாங்க. அந்த சாமி குலதெய்வம் உண்மையா இருந்தா நீங்க பணம் வாங்கல, ஏமாத்தல, நாசப்படுத்தல, இத்தனை குடும்பங்களை பத்திரகாளியம்மா திரும்ப வந்து விட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, ஒரு கொலையும் பண்ணிட்டு. இல்ல சார், இப்ப இதுல கேள்வி என்னன்னா, இதுல பணம் கொடுத்தவங்களுக்கு என்ன நிக்கிதானா யாருன்னே தெரியாது, என்னோட அரசு வேலையை காலி பண்றதுக்காக தான் திட்டமிட்டு இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே. முழுக்க அவங்களுக்கு தெரியும் சார். தெரியாம எப்படி சார் எல்லாம் குடும்பத்தோட ஓடினாங்க? அவங்களுமே அந்த டைம்ல லீவ் போட்டு ஓடிட்டாங்களே. அவங்களுமே மதுரை அந்த கோயம்புத்தூர் காலேஜ்ல இல்லையே, இங்க லீவ் போட்டுல அவங்க தலைமறைவா தான் இருந்தாங்க. இதுல வந்து கண்டிப்பா நிக்கிதா இன்வால்வ்டா? 100% இன்வால்வ்டு சார். எனக்கு போன்ல ஃபர்ஸ்ட் பேசி கவியரசு பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க அம்மாவும் நிக்கிதாவும் தான் போன்லயே கூப்பிட்டு, அண்ணா நீங்க கொடுங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்க இது பண்ணிருக்கோம், நீங்க இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து நாங்க வந்துட்டு இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த டைம்ல நாங்க அந்த உதவி பண்ணலைன்னா இப்படி மைத்தினர்களுக்கெல்லாம் வேலை ஈஸியா கிடைச்சிடும், நீங்க கொடுங்க, இந்த டயத்துல நீங்க பணத்தை பார்க்காதீங்க, எங்களை நம்பி கொடுங்க, பணத்தை நம்ப மாட்டீங்களா, நீங்க கொடுங்கன்னு சொன்னதெல்லாம் அவங்க 2 பேர் தானே, அவங்க அப்பாவுமே சொன்னாரு. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் முழுக்க எல்லாம் பொய் சார். அதெல்லாம் விசாரிச்சாங்கன்னா எல்லாம் உண்மையும் வெளில வரும் மறுபடியும். ஓகே, நீங்க ஆனா வந்து அவங்க சொன்ன பிராமிஸ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க சொன்ன பிராமிஸ நம்பி புகார் கொடுக்காம இருந்தீங்க? புகார் கொடுக்காம இருந்தேன். அப்புறம் பல நாட்கள் நாங்க போய் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், தர்றேன்பாங்க. அப்புறம் சில வாக்குவாதம் எல்லாம் கூட வரும். அப்புறம் வருவோம், திரும்ப போய் கேட்போம், ஒரு சொத்தை வித்து தரேன்,
சொல்லுவாங்க. அவங்க அப்பா கூட சொன்னாரு, நான் சொத்தை வித்துட்டு தர்றேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிலாம் சொன்னாரு. நம்மளுக்கு பணம் கிடைச்சா போதும், நம்ம ஏன் மறுபடியும் உள்ள போயிட்டு வந்துட்டோம், திரும்ப ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு பொறுமையா இருப்போம்னு பல வருஷமா இருந்தோம். மறுபடியும் பார்த்தா ஆள் அப்ஸ்காண்டிங், வீட்டுக்கு போனா ஆள் இல்ல, பூட்டி இருக்கும், கான்டாக்ட் நம்பர்ல பண்ணா தொடர்பு கொள்ள முடியாது, நாட் ரீச்சபிள் வரும், எதுவுமே பண்ண முடியாது சார். நான் மட்டும் இல்ல, நண்பர்கள் எல்லாம் போய் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. சரி பணம் கிடைச்சா அவங்க வந்து விவேகானந்தனை தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க. விவேகானந்தர் ஒரு கேரக்டர் எனக்கு தெரியாதா சார்? விவேகானந்தர் கேரக்டர் பிடிச்சதுக்கு அப்புறம் தானே சொல்றாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு. அப்படின்னா எங்களை என்ன சொல்லி தேடி எல்லாமே சேர்ந்து தேடி இருக்கலாமே. ஒரு நல்ல நேர்மையா இருந்திருந்தா, உண்மையிலே கொடுத்து ஏமாந்துருந்தா, அப்புறம் ஏன் இந்த மார்ச் மாதம் பர்யடனை ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறாங்க? உண்மையா இருந்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் ஓட போறான்ட்டு, அவங்களோட பணத்தை எல்லாம் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு அவங்களே ஓட விட்டுருப்பாங்களோ என்னமோ தெரியல. இதெல்லாம் முழுக்க முழுக்க எல்லாமே ஏமாத்திட்டாங்க சார். சொத்தை வாங்கி போட்டாங்க, கூட படிச்சவங்க, உறவுக்காரங்க, இது மாதிரி எவ்வளவு பேரு வந்துட்டு சொத்தையும் அதையும் வித்து ஊர்ல எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். ஒவ்வொரு குடும்பம் தெரிஞ்சு நிக்குது. சில பேர்லாம் இந்த மன உளைச்சல இறந்தே போயிருக்காங்க 2-3 பேர். ஓகே, இப்ப ஏற்கனவே 1 கோடி அளவுக்கு மோசடி அப்படின்றதுதான் தெரிய வந்துச்சு புகார் கொடுத்தவங்க சொன்ன கணக்கு. நீங்க ஒரு 50 லட்சம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. மொத்தம் இது எவ்வளவு? 2 கோடிக்கு மேல இருக்கும், 2.5-3 கோடி இருக்கும். உள்ளூர்ல எவ்வளவு வாங்கிருக்காங்க, வெளியூர்ல புகார் கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்களா சார்? திரும்ப எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் சார் வாங்கிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டியவங்க, அதனால கேட்டதுனால எல்லாம் சரி வாங்கிக்கலாம்னு பொறுமையா இருந்தாங்க. அப்புறம் போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ண முடியல, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை போல உங்களுக்கு கேட்க முடியல, போனா அன்னைக்கு இருக்க மாட்டாங்க, போன் கான்டாக்ட் கிடையாது, என்ன பண்ணுவாங்க பாருங்க பாவம். அவங்க எல்லாம் எல்லாருமே மனவேதனையில. சரிங்க சார், இப்ப நீங்க 2011 வந்த செய்திகள் எல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க. அதுல வந்து 1.25 கோடி பணம், 1.25 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் அப்படின்னு சொல்லி விவேகானந்தனோட போட்டோவை போட்டு செய்தி வெளியா இருக்குது. அதெல்லாம் காட்டிதான் நான் எதுக்கு அதை அனுப்பிச்சேன்னா, காரு இந்த பறிமுதல் செய்யப்பட்டது எல்லாமே அந்த புகைப்படமா வெளில வந்திருக்குது. ஆமா சார், இவங்க தொடர்புல இருந்திருப்பாங்கன்னு அப்புறம் தான் தெரிய வருது. பல தொழில் பண்ணிருக்காங்க அவங்களோட சேர்ந்து, திருட்டுத்தனம், நகை கடத்துறது, போறது வரது, அது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி பறிமுதல் பண்ணா இவன் உண்மையிலே கொடுத்து ஏமாந்துருந்தா, அந்த டைம்ல இவன் வந்துட்டு வெளியில சுத்திட்டு தானே இருந்தான் திருட்டுத்தனமா. அப்போ வந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வந்து கேட்டிருக்கலாமே, ஏன் அதை கேட்கல? அவருடைய கன்ஃபெக்ஷன்ல பாருங்க, விவேகானந்தர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். அவருடைய கன்ஃபெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஏமாற்று பேர் வழி இந்த மாதிரி எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன், கவியரசுங்கிற பற்றியும் வாங்கியிருக்கேன், நான் அதுக்கு பதிலாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்டேன், அவர் தான் எனக்கு பணம் தரேன்னு அவர் கன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்கோம்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப இவரு நேர்மையா இருந்தா கொடுத்துருந்தா வந்து கேட்டிருக்கலாமே, எங்களை எல்லாம் கூட அழைச்சிட்டு போய் கூட கேட்டிருக்கலாமே. நண்பர் தானே, திட்டமிட்டு ஏமாத்தின சரி சார். இதை பயன்படுத்தி கூட படிச்சவங்கள, ஃப்ரெண்ட்ஸுங்களை, உறவுக்காரங்களை திட்டமிட்டு ஏமாத்திருக்காங்க அந்த குடும்பம். திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு மோசடியை பண்ணணும். நீங்க வந்து காவல்துறையில வந்து புகார் இப்ப கொடுத்தீங்களா? இப்ப காவல்துறை என்ன சொல்றாங்க? ஆமா சார், நான் பல தடவை பார்த்தேன். சரி, இனிமே எனக்கு வேற வழி இல்ல, இனிமே வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி மோசடி இப்ப ரீசெண்டா அஜித் குமார் அந்த புகார்ல தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமேயும் நம்ம இருக்க வேணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப நான் எழும்பூர் காவல் நிலையத்துல உதவி ஆணையரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவங்களும் இதை நல்லா படிச்சாங்க, படிச்சுட்டு எல்லாரும் கேட்டாங்க, இதை நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க கவலைப்படாது, நாங்க மேல் அதிகாரிகிட்ட தெரியப்படுத்தி இதுக்கு உண்டான இதை நாங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு உறுதி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவங்க எடுப்பாங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன் சார். இப்ப இந்த கவியரசு இவங்க எல்லாம் எங்க சார் இருக்காங்க? ஏன்னா அவங்க அம்மாவும் நான்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு சார். எந்த போன் தொடர்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் போன்லாம் அப்படியே பிளாக்ல போட்டான். என்ன பணத்தை கொடுத்து சொத்து வச்சிருக்கீங்க, அதன் மூலியம் வாங்கின சொத்து தான். இந்த சொத்தை வித்து எல்லாரும் செட்டில் பண்ணலாமே நினைச்சா திரும்ப திரும்ப ஏன் போகணும்? இல்ல இல்ல, நீங்க சொல்ற மாதிரி வியானதை கொடுத்து ஏமாந்தேன் அப்படிலாம் சொல்றானே சார். இவன் நேர்மையான ஆளா இருந்தா இவன் ஓடாம ஒழியாம இருந்தில்ல, எங்களோட இருந்து அவனை தேடி இருந்தா இந்த பணம் ரெக்கவரி ஆயிருக்குமே. உண்மையாவே கொடுத்திருந்தா அவனுக்கும் ஆயிருக்கும், எங்களுக்கும் ஆயிருக்கும், இவனை நம்பி கொடுத்த எல்லாருக்குமே ஆயிருக்குமே. இவ்வளவு பெரிய இது ஆயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க அந்த விவேகானந்தனை தேடி பின்னாடியே போயிட்டு இருந்தோம் சென்னையில, அங்க பல இடத்துல சார். போலீஸால தேட முடியாதவன் போய் தேடி கண்டுபிடிக்க போறான், அவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு சொல்றாங்க. போலீஸால தேடி கண்டுபிடிக்க முடியாம எங்கேயோ கோவால அரெஸ்ட் ஆயிருக்கான். அவனை போய் தேடி, இதெல்லாம் சப்பா கட்டு, இதெல்லாம் ஒரு நேர்மையான பேச்சா? இவன் உண்மையாவே நேர்மையான ஆளா இருந்தா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? இவன் தான் 2011 பணம் வாங்குறான், 18ஆம் தேதி அவன் ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறானே, அவன் எப்படி நேர்மையா இருந்திருக்க முடியும்? இவன் அவன் ஓடதான் இவனுக்கு நல்லது நடத்திருப்பான். முழுக்க முழுக்க நம்பிக்கை மோசடி சார். ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது நம்ம வச்சு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தட்டுல சாப்பிட்டு பழகி
இவ்வளவு நல்ல ஒரு நட்புக்கு இலக்கணங்கிற மாதிரி ஆயிட்டாங்க துரோகி. இப்படிதான் தூங்குறாங்கன்னே தெரியல. கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? இதுக்கு அவங்க தங்கச்சி இவ்வளவு பெரிய என்னமோ ஞானி மாதிரி பேசுறாங்க. அவங்க என்னமோ உயிருக்கு, சின்ன உயிருக்கு கூட நாங்க வந்துட்டு இது பண்ண மாட்டோம், ஏதோ குக்கர்ல வைக்கும் போது எறும்பு இருந்தா கூட எடுத்து விட்டு தான் வைப்போம், இதெல்லாம் உண்மையா இருந்தா நாங்களும் மதிக்கிறோம். அது மாதிரி தானே இப்ப எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்காங்க. உங்க மனசாட்சி இல்லையா? நீங்க ஏமாந்தீங்களா ஏமாறலையாங்கிறது உங்க மனசாட்சி தெரியும். பணம் உங்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கானுங்க. நீங்க எவ்வளவு பொய் சொல்றா பாருங்க தங்கச்சி, அவ்வளவும் பொய். இவ்வளவு நேரடியா அறிமுகப்படுத்தினாங்களா? யாருமே அந்த மாதிரி கேரக்டரே தெரியாது சார். திட்டமிட்டு நண்பர்களையும் உறவினர்களையும் ஊர்காலங்களையும் எல்லாரையும் ஏமாத்தோட விளைவுதான் இன்னைக்கு அந்த பத்திரகாளி அம்மா மூலியமா இவங்களுக்கு ஒரு இதை காட்டியிருக்கு. அதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, அந்த அஜித்குமார் பையனுடைய மரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு காரணமா ஆயிடுச்சு. அதான் எனக்கு வேதனை. இவ்வளவு பெரிய இவங்களை நம்பி ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. ஓகே, உண்மையில அவங்க நகை காணாம போச்சுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பையன் பின்னணியை விசாரிச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது திருட்டு வழக்கு இருக்கா, ஏதாவது நடந்திருக்கான்னு இவங்களையும் விசாரிச்சிருக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும். இவ்வளவு மோசடி வழக்கு இவங்க மேல இருந்தப்ப இப்படி ஒரு ஆக்ரோஷமா ஒரு விசாரணையை மேற்கொண்டு அவசியம் இல்லை. தேவையில்லாத அரசுக்கே கெட்ட பேர் ஏற்படுத்திருக்காங்க அந்த போலீஸ். அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்காங்க. பட் முதல் குற்றவாளி எனக்கு தெரிஞ்சு இவங்களாதான் இருக்கணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவா இந்த தகவலை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். நன்றி சார். இப்ப இவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தர் ஈரோட்ல இருந்து கால் பண்றாரு, சரவணன் அப்படின்றவர். அவர்கிட்ட சப் ரிஜிஸ்டர் வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லி 11 லட்சத்தை இந்த வைபவ் சரண் வந்து வாங்கியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செந்தில்குமார் இருக்காருல்ல, அவரும் சரி சரவணனும் சரி பாதி பணத்தை வங்கி கணக்கின் மூலமாக செலுத்தி இருக்கிறார்கள். மீதி பணத்தை நேரில் கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்களாம் மொத்தமாக ரொக்கமாக போய் கையில் கொடுத்துட்டாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து இல்லை. அதனால தான் இந்த அம்மா வந்து துணிச்சலாக அதுக்கு என்ன வந்து ஆதாரம் இருக்குது, யாருமே என்கிட்ட வந்து பணம் கொடுக்கல, எங்கள் குடும்பத்துக்கிட்ட யாரும் கொடுக்கலன்னு இந்த அம்மா பேசுனுச்சு. இப்போ இவங்களுடைய டிரான்சாக்ஷன்லேயே செந்தில்குமார், சிவகாமி ஜெயபெருமாளினுடைய மனைவி நிகிதாவினுடைய அம்மா, இந்த அம்மையார் அக்கௌண்ட்லையும் அவர் வந்து பணம் போட்டிருக்கிறாரு. உடனே பணத்தை ரெடி பண்ணு, உடனே அக்கௌண்ட்டில் போடு அப்படின்னு 4 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. அதில் வைபவ் சரண் கவின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற இந்த கவியரசு அக்கௌண்ட்டு, சிவகாமி அம்மாள் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே பேங்க்கினுடைய ரசீதோடு இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம நேயர்களுக்கு வந்து காட்டுங்க. இப்போ இந்த மோசடி அப்படின்றது பார்த்தா கிட்டத்தட்ட 3 கோடி அளவிற்கு மோசடி வந்து நடந்திருக்கலாம். இன்னும் பல பேரை சொல்றாங்க. அதாவது புதிய தலைமுறை பேட்டியில கட்டட வேலை நடந்துட்டு இருக்கிறப்பயே விவேகானந்தனும் ரோஸ்மேரியும் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மார்ச் 18ஆம் தேதி 10 சென்ட் நிலம்ன்றத தங்களுடைய குடும்பத்தினுடைய பெயருக்கு நிகிதா விவேகானந்தன் தம்பதிகிட்ட இருந்து இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயே அவங்க ஒரு நுட்பமாக அவங்க எப்படி பாதி போய் மீதி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றதுல அதில் வந்து தெளிவாக இருக்குது. என்னன்னா, கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கிறப்பே அவர் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. ஆனால் அந்த மார்ச் 18ஆம் தேதி 2001 அவர்கள் பதிவு செய்த பத்திரத்தில் பாதி கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல. ஆனால் என்ன பத்திரம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரூபாய் 1,30,000 காலி மனையிடம் கிரயம், காலி மனையிடம் அப்படின்னா காலியான இடத்தை தான் கிரயம் செய்கிறோம் என்று சொல்லிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்கள். அதாவது இவங்களும் தலைமறைவாக இருக்கிறாங்க, அவரும் தலைமறைவாக இருக்கிறாரு. அப்போ தான் பத்திரம் கிரயம் ஆகுது மார்ச் 18ஆம் தேதி. மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த செந்தில்குமார் இருக்காருல, அவர்கிட்ட பணம் வசூல் பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு இவங்க தலைமறைவானது தெரியாது. இந்த ஃபேமிலி மதுரை விட்டு எஸ்கேப் ஆகி வேற எங்க இடத்துல இருந்தோ இருந்துக்கிட்டு இவர்கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தலைமறைவா இருக்கும் பொழுது மதுரைக்கு தானே தலைமறைவு, மற்ற ஊருக்கு தலைமறைவு இல்லை, போடுறா வசூல் அப்படின்னு அங்க வசூல் வேட்டையை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு கையுங்களவுமான ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு இன்னும் பலரும் வந்து இப்பதான் ஒவ்வொருத்தரா வெளில வராங்கன்னு. இப்போ 3 கோடி அளவிற்கு மிகப்பெரிய மோசடி செய்திருக்கிறார். மோசடி செஞ்சும் இன்னும் அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா வந்து நிகிதா திரும்ப காலேஜுக்கு அவங்க பணியில போய் சேர்ந்துட்டதா ஒரு தகவல் வருது. அதை பத்தி என்ன சொல்லுங்க? ஆமாம், நிகிதா வந்து நேற்று முன்தினம் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் துறை ரீதியான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கப்படும், ஏன்னா அவர் மீது புகார் இருக்குது. இந்த பேட்டியிலையும் அதை வந்து கேட்டாங்களே ஒழிய எக்ஸாக்டாக
அடுத்த கட்டத்தை வந்து கேட்கல. என்னன்னா அவர் மீது மாணவிகள் புகார் கொடுக்குறாங்க கலெக்டர்கிட்ட. கலெக்டர் அந்த புகாரை மாவட்ட கல்லூரி கல்வி இயக்குநரகத்துக்கு வந்து அனுப்புகிறாரு. அதனுடைய ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் போய் விசாரித்து இது உண்மைதான், மாணவிகள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான், இந்த அம்மா வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்குதுன்னு அந்த அறிக்கையை டைரக்டர்கிட்ட அவர் வந்து ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இதுதான் அந்த புகாரினுடைய நிலைமை. அதை பற்றி இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கேட்கறதோட நிறுத்திட்டாரு. ஜாயிண்ட் டைரக்டர் விசாரித்ததையோ இந்த விஷயங்களையோ அதை கேள்வியாக முன்வைக்கல. அவர் ஒரு ஆஃபை கேட்குறாரு, அடுத்த ஆஃபை கேட்டால் தானே அந்த அம்மா லாக் ஆவாங்க. உடனே அந்த அம்மா வந்து ஏதோ வெளியூரில் இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி 2021 அங்கே வேலைக்கு போனேன், வெளியூரில் இருந்து வந்ததுனால உடனே பாகிஸ்தானில் இருந்து வந்த மாதிரி என் கூட வெறுப்போடு நடந்துக்கிறாங்க. சங்கிங்க லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து வந்துட்ட மாதிரி என்னை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் என்கிட்ட சரியாக பழகலை அப்படின்னு அவங்க சொன்னால் கூட அதில் ஒரு சரி அதை வந்து ஒரு விஷயத்த ஒரு கன்சர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து வந்துட்ட மாதிரி அப்படின்னாலே அந்த அம்மாவினுடைய ஆட்டிடியூடு என்ன, அந்த சங்கித்தனம் என்ன அப்படின்றது அதுலேயே மிக தெளிவாக தெரியுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா சிஎம் பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. சிஎம் பற்றி பேசும்போது நமக்கு விருப்பங்கள்லாம் வேற மாதிரி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவர் சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆமாம், அவங்க ஐடியாலஜி அங்கேயும் அங்கேயும் வெளிப்பாடு காட்டுறாங்க. ரெண்டாவது சிஎம் அவர் தான் மன்னர், கலைஞர் தான் எனக்கு வந்து வேலை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு அப்படியே உருகி அவர்களுக்கு ப்ரைஸ் பண்ணி ஐஸ் வைக்கிறாங்களாம். அது எல்லாத்தையும் இந்த அம்மா வந்து இந்த பேட்டியில் வந்து பண்ணியிருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் நேற்று இந்த அம்மா வந்து காலேஜ் வந்து போயிருக்காங்க. போயிட்டு இன்று மீண்டும் கல்லூரிக்கு போய் 20 நாள் மெடிக்கல் லீவு கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த அம்மா வந்து லீவு போட்டாங்க. இப்போ 20 நாள் எங்கேயாவது போய் தலைமறைவாக அந்த அம்மையார் இருப்பாங்க. ஒருவேளை அடுத்தடுத்து தன் மீது நடவடிக்கைகள் பாயலாம் என்ற நோக்கில் முன்கூட்டியே 20 நாள் வந்து ஃபார்முலாக லீவை அப்ளை பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்றது என்னன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்போ இந்த பேட்டியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிக்கிதாவை பற்றி நிக்கிதாவே சொல்கிறாங்க, என்னோட பர்சனல் பிரச்சனையை பற்றி ஏன் பேசுகிறீங்க, இதை திசை திருப்புறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் யோகிதை என்னன்னு தெரிஞ்சாதானே நீ கொடுத்த புகாரோட யோகிதை என்ன அப்படின்றது தெரியும். உன் யோகிதை வந்து நாறிட்டு இருக்குது. நீ சொன்ன பொய் புகார்கள் எல்லாத்தையும் வந்து பத்திரம், எஃப்ஐஆர் எல்லா ஆதாரங்களையும் வந்து எடுத்து போட்டாச்சு, பேங்க் சலானு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இதுக்கு உன்னோட பதில் என்ன? அது மிக முக்கியமான கேள்வி. இவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். சிபிஐ எடுக்குமா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு துறை ரீதியான நடவடிக்கையை அந்த அம்மையார் மீது எடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. இந்த பிரச்சனை தொடர்பாக நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.